ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா USD JPY வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் உங்கள் டவுட்டை வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா USD JPY பார்க்குறோம். இது ஆல்ரெடி வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம் கொடுத்த ஒரு சார்ட். சரிங்களா, டார்கெட் அடித்தது டேட்டை வந்து செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி தான் வந்து டார்கெட் அடித்தது போஸ்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஜோன் க்ரைட்டீரியா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம இந்த மாதிரி நீட்டாக இது பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து இந்த வீடியோவில் நம்ம இதை எப்படி பிக் பண்ணோம் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். சரிங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ட்ரெண்ட் அனாலிசிஸ் வந்து பண்ணணும். ட்ரெண்ட் அனாலிசிஸில் இப்போ என்ன ட்ரெண்ட் இருக்குது அப்படின்றது நமக்கு நீட்டாக தெரியும். இந்த என்ட்ரி வந்து நம்ம லாஸ்ட் வீடியோஸ்லேயே பார்த்தோம். சரிங்களா, இந்த என்ட்ரி நம்ம பிக் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து ஒரு செகண்ட் என்ட்ரி அப்படின்றப்ப நமக்கு இன்னும் நல்லா சாலிடாக தெரியும். மார்க்கெட் வந்து டவுன் சைட் மூவ்மெண்ட் வந்து வரப்போகுது. ஸோ செல்லிங் டைரெக்ஷனில் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஸோ டவுன் சைடில் நம்ம மார்க் பண்ண ஒரு ஆர்டர் பிளாக்கு இன்டர்னல் ஸ்ட்ரக்சரில் ஒரு என்ன சொல்கிறதுங்க, எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, இன்டர்னல் ஸ்ட்ரக்சரில் எக்ஸ்டர்னலில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் வந்து உங்களுக்கு மேலே இருக்கும். சரிங்களா, ஸோ வந்து இப்போ நம்ம வந்து இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கை நான் பிக் பண்ணி கொடுத்துட்டேன். இதுக்கு இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன் வந்து இருக்குது. சரிங்களா, டபுள் டாப் ஃபார்மேஷன் இருக்கிறப்ப நமக்கு அந்த ஆர்டர் பிளாக் இன்னும் நல்லா வேலிட் ஆகிடும். சரிங்களா, இன்னும் நல்லா வேலிட் ஆகிறப்ப நம்ம டபுள் டாப் ஃபார்மேஷனில் இன்னும் நல்லா சாலிடாக நம்மளுடைய ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். சரிங்களா, இப்போ நம்ம வந்து கரெக்டாக அந்த மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா, எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு நீங்கள் வந்து இது பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்ட் என்ட்ரி போடலாம். ஒரு வேளை வந்து உங்களுக்கு டவுட் இருக்குது, எனக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கில் இன்டர்னல் ஸ்ட்ரக்சரில் டவுட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை பண்ண வேண்டாம். சரிங்களா, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிஹெச் பார்த்தே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ எப்போவுமே வந்து எக்ஸ்ட்ரீம்லேயே உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்குன்னா கூட நீங்கள் தாராளமாக சிஹெச் வந்து பார்த்து நம்ம நீட்டாக எடுத்துக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு சிஹெச் டவுன் சைடு இந்த இடத்துல வந்து கிடைக்கிது. இந்த இடத்துல கிடைச்சதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற ஒரு ஆர்டர் பிளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் பிளாக் வந்து நீட்டாக வந்து நமக்கு வந்து வருது. சரிங்களா, இன்னொரு டவுட் வந்து நம்ம ஸ்டூடெண்ட் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தீங்க, என்ன அப்படின்னா இந்த மாதிரி என்னால் வந்து ரொம்ப ஷார்ப்பாக வந்து ஸ்டாப் லாஸ் வைக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அப்படி நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து ஷார்ப்பாக வைக்கணுன்ற அவசியம் அவ்வளோவெல்லாம் இல்லைங்க. சரிங்க, உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, இல்லை வந்து மார்க்கெட் மறுபடியும் மேலே போகணுன்னு தெரிஞ்சதுன்னா ஆர்டர் பிளாக்குக்கு வெளியில் வச்சுருங்க. சரிங்களா, ஆர்ஆர் கொஞ்சம் கம்மியாக வரும், பட் வந்து ட்ரேடு வந்து சாலிடாக நமக்கு முடியும். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஏசியன் லோ இருக்குது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து இது வந்து நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா, அப்புறம் நம்ம வழக்கமாக பண்ணுற மாதிரி ரீசன்ட் ஸ்விங் லோவோட டார்கெட். சரிங்களா, ரீசன்ட் ஸ்விங் லோ நமக்கு இது வரைக்கும் வரும். நீங்கள் ஜூம் அவுட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா கீழேயே வரும். சரிங்களா, இந்த லோ தான் நமக்கு ரீசன்ட் ஸ்விங் லோ. ஏன்னா இது நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இது கீழே வரும் அப்படின்னு சொல்கிறப்ப ட்ரெண்டை தான் இது வந்து பிரேஸ் பண்ணி வரும். சரிங்களா, ட்ரெண்டை நல்லா பேஸ் பண்ணி வரப்போ நமக்கு டார்கெட் வந்து கொஞ்சம் நல்லாவே அச்சீவ் ஆகும். சரிங்களா, அதனால தான் என்றைக்குமே ட்ரெண்டு போகிற சைட்லேயே போங்க அப்படின்றத வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஆர்டர் வந்து பிக் பண்ணியாச்சு. ஆர்டர் பிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்டாப் லாஸையும் நீட்டாக அலைன் பண்ணியாச்சு. சரிங்களா, இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு மறுபடியும் ஷோ பண்ணுறேன். என்ன அப்படின்னா இதில் வந்து நமக்கு ஆர்டர் எடுத்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம போஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இந்த ஒரு என்ட்ரியை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கங்க. இது வந்து ப்ரீவியஸ் வீக்கில் கொடுத்த சார்ட்டில் நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து இது வந்து கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு வேளை அந்த என்ட்ரி மிஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்தடுத்த என்ட்ரிஸ் எங்கெங்கெல்லாம் பிக் பண்ணியிருக்கலாம் அப்படின்றத ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா, அடுத்த என்ட்ரி உங்களுக்கு அடுத்த ஷார்ப்பஸ்ட்லேயே வந்து வர ஆரம்பிக்கும். மறுபடியும் வந்து நம்ம ரீப்ளே இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே. இப்போ வந்து நம்ம போஸ்ட் பண்ணதுலேருந்து இருக்கிற இதில் இருக்கிற என்ட்ரிஸை நம்ம நீட்டாக பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எப்போவுமே வந்து ஒரு சார்ட்டை வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து இருக்கிற எல்லா ஆர்டர் பிளாக்ஸையும் மார்க் பண்ணணும். ஆர்டர் பிளாக்ஸை வந்து இது ஒன்று நம்ம மார்க் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஆர்டர் பிளாக் ஒன்று நம்ம மார்க் பண்ணலாம். அடுத்து மேலே வரைக்கும் பார்த்திங்கன்னா இது ஒன்று. சரிங்களா, மார்க் பண்ணலாம். மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேண்டில்ஸ் வால்யூமோட இருக்குது. இதில் லிக்விடிட்டியோட எந்த ஆர்டர் பிளாக்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா லிக்விடிட்டி வந்து இந்த ஆர்டர் பிளாக்குக்கு சிங்கிள் டாப் லிக்விடிட்டின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க, அந்த சிங்கிள் டாப் லிக்விடிட்டி வந்து இதாக இருக்குது. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம்.
நேராக எடுக்குது, எடுத்தோன்னே கீழே இருக்குது. சரிங்களா? அடுத்து மார்க்கெட்டில் வந்து மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு இருக்கிற ஆர்டர் பிளாக்ஸ் இது ஒன்று, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆர்டர் பிளாக். சரிங்களா? இது ஒன்று வைப்போம். உடச்சிட்டு மேலே போச்சுன்னா நமக்கு வந்து சிக்கல் இல்லை. சரிங்களா? எப்பவுமே வந்து ட்ரை பண்ணுறது தான் வந்து நமக்கு முக்கியம். இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு நீட்டாக வந்து டார்கெட் கொடுத்துருச்சு. இப்படி வந்து ஒவ்வொரு ஆர்டர் பிளாக்ஸாக மார்க் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போனாலே போதும். அதனால தான் நம்ம எப்போவுமே சொல்லுவோம், ஒன்று மிஸ் ஆகிடுச்சுன்னா அதோடய வந்து ஸ்டாப் பண்ணிடாதீங்க, அடுத்தடுத்த என்ட்ரிஸ் எப்போ கொடுக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இன்னொரு மெயின் மேட்ரு, இந்த இடத்துல வந்து ட்ரேட் எடுக்கிறது 50-50. சரிங்களா? 50-50. ஒரு வேளை வந்து மேலே போகலாம், இல்லை வந்து எஸ்எல் அடிக்கலாம் அப்படின்ற ஒரு டவுட் வந்து இந்த இடத்துல இருக்கும். பட் இந்த இடத்துல நீங்கள் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா 75% வந்து உங்களுக்கு கீழே தான் போகும் அப்படின்றது. அடுத்து அப்படின்னு போகிறப்போ உங்களுக்கு சாலிடாக தெரிஞ்சிடும் மார்க்கெட் கீழே தான் போகுது அப்படின்ட்டு. அதனால் எப்பவுமே வந்து மிஸ் பண்ணாமல் அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஆர்டர் பிளாக்ஸாக மாற்றி எடுத்து பழகுங்க. ஓகேங்களா? ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கார்ட்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.